அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஒரு சிக்கன்லேயே டேஸ்டியான ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஹரியாலி சிக்கன் தான். அதாவது க்ரீன் சிக்கன். ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன். வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஒரு ஜாரில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், அப்புறம் பூண்டு, ஜிஞ்சர் இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணணும். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு சிக்கனில் போட்டுட்டு ஒரு லெமன் போட்டு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் அதை மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, சைடில் ஒரு பேன் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க. அதில் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் போடுறீங்கன்னா, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த பட்டர்லேயே போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது எல்லாமே பொன்னிறமாக வதங்கி வரணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கலருக்கண்டி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள். இதே நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இது பண்ணிகிட்டே இருக்கையில் நம்ம சைடில் அந்த 30 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு இல்லையா சிக்கன், ஸோ அதையும் இது மேலே போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு கிண்டிடலாம். இதுலேருந்து தண்ணி நான் எக்ஸஸாக எதுவுமே ஆட் பண்ணல. சிம்லேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நான் பிரெஸ்ட் பீஸ்லாம் போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் வேகணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அதுலேருந்து வெளிவர தண்ணி மட்டும்தான். இந்த தண்ணி கொஞ்சம் இப்போ வற்றணும், ஏன்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது நல்லா வற்றுற அளவு கொஞ்சம் சிம்மிலே வைப்போம். சிம்மிலே வச்சிட்ருக்கையில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஃப்ளேவர் அதில் இருக்கும். ஜஸ்ட்டு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது தேவை கிடையாது. பட் அந்த வெந்தயக்கீரை காஞ்சது கண்டிப்பாக போடணும். அதாவது கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக போடணும். அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி. இது சேம் எப்பயும் போல் பரோட்டா, நான், அப்புறம் சப்பாத்தி இது கூடலாம் செம்மையாக செட் ஆகும். ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.